அதாவது முதல்ல அவங்க மக்களாட்சி மீது மக்களுக்கு இருக்க நம்பிக்கையை சிதைக்க முற்பட்டாங்க. அதாவது சட்டமன்றத்தில் என்ன சட்டம் வேணாலும் ஏற்றிக்கோ, அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டார். அப்போ நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறேனே, அந்த ஓட்டுக்கு வேல்யூ இல்லையா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கல்ல. அப்போ மக்களாட்சி மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை சிதைத்திற ஏற்பாடு ஒன்று மக்களாட்சி. இப்போது குழந்தைகளுக்கு கல்வியின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை, நம்ம படிச்சுட்டா இப்போ +2 முடிச்சுட்டா காலேஜுக்கு போயிடலாம், ஒரு பெரிய கனவோட இந்த பிள்ளைங்க வர்றாங்கல்ல. +2 முடிச்சிட்டாங்க, மற்ற மாநில பாடத்திட்டத்தில் படித்தவங்கெல்லாம் கல்லூரிக்கு போயிட்டாங்க. குஜராத்தில், மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் மாநில தேர்வு நடந்தால் அவங்கெல்லாம் கல்லூரிக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சிபிஎஸ்சி பிள்ளைங்க மட்டும் எங்கே போக முடியலை, உயர்கல்விக்கு வர முடியல. அப்படின்னா இவங்களுக்கு கல்வியின் மீதே ஒரு கோபம் வரும் இல்லை, ஒரு கல்வி பயனற்றதா, அப்போ 12 வருஷம் உழைச்சது பயனற்றதான்ற அந்த கோபத்தை வரவழைக்கிறது தான் கல்வியின் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்க செய்யுது.